நன்றி பாலவேல். கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய பேசுபொருளாக நேற்றைக்கு பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவேட்டிலிருந்து சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு தற்பொழுது முதலமைச்சர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு பதில் அளித்திருக்கிறார். அதில் இது ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு செயலாக பாஜக இந்த கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மீனவர்களுக்கான அந்த பாசம் என்பது ஏன் திடீரென்று இப்பொழுது எழுந்திருக்கிறது என்ற அந்த கேள்வியை எழுப்பிவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எதனால் என்னென்ன விஷயங்கள் சார்ந்த கேள்விகளை எழுப்புகிறார்கள் என்பதை குறிப்பிட்டு சில கேள்விகளையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் தற்போது முக்கியமான ஒரு பதிலாக பார்க்கப்படுகிறது. சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சர் இது ஒரு திசை திருப்பும் செயலாகத்தான் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார். உங்களுடைய கருத்து? இல்ல, ஆக்சுவலா கச்சத்தீவு பற்றி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பேச்சு அவ்வப்போது அடிபட்டு, அதே போல இப்போ காங்கிரஸ் அரசிலேயே டிஎம்கே எல்லாம் பதவி வச்சிருக்கு. மன்மோகன் சிங் கூட இலங்கைக்கெல்லாம் போய்விட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போனதில்லை. யாழ்ப்பாணத்துக்கு தமிழர்கள் வாழக்கூடிய யாழ்ப்பாணத்துக்கு போய்விட்டு வந்த ஒரே பிரதமர் மோடி மட்டும்தான். ஆரம்பத்திலிருந்து தமிழர்கள் மேல அவருக்கு ஒரு அக்கறை உண்டு. இந்த டயத்துல கச்சத்தீவை கலைப்பு இருக்கிறது மூலமா தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அது தேர்தலுக்காக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கேட்கப்படுற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. 74 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அன்னைக்கு பிரதமர் இந்திரா காந்தி, முதல்வர் கருணாநிதி. இதை தடுப்பதற்கு முதல்வராக இருந்த கலைஞர் என்னென்ன முயற்சி எடுத்தார்? இது பற்றி ப்ரொஃபசர் வி சூரிய நாராயணா அவர்கள் மிக முக்கியமான ஆர்டிக்கிள அந்த காலத்துல எழுதியிருக்காரு. தயவு செய்து இந்த கட்டுரையெல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்க்கணும். அதுல அவர் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, அன்றைக்கு இதை எதிர்த்து கருணாநிதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டும், ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அவர் அவ்வாறு செய்யவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனா 2008 இது தொடர்பான வழக்கை உச்ச நீதிமன்றத்துல ஜெயலலிதா அவர்கள் தாக்கல் செய்தார். ஜெயலலிதா செஞ்சாங்க ரொம்ப பிற்காலத்துல. அந்த காலகட்டத்துல 74 அதை தடுப்பதற்கு கலைஞர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் போயிருக்கணும். ஏன் போகல? நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, கோர்ட்ல தீர்ப்பு எப்படி வேணாலும் வந்துட்டு போகுது. ஆனா தடுக்கிறதுக்கான சட்டபூர்வமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கணும்ல. அது அன்றைக்கு முதல்வராக கலைஞர் ஏன் செய்யல? இன்னைக்கு கச்சத்தீவை எழுப்பப்போ தேர்தலுக்காக சொல்றாங்க. எதுக்காக வேண்டுமானாலும் சொல்லட்டும், கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுங்க. கலைஞர் அன்றைக்கு முதல்வராக இருப்பது உண்மையா இல்லையா? அவர் எந்த சட்டபூர்வ நடவடிக்கையும் இந்த கச்சத்தீவை தாரவாப்பதற்கு எதிராக அவர் எடுக்கவே இல்லையே, அது உண்மையா இல்லையா? இவ்வளவுதான் கேள்வி. சட்டமன்றத்தில் இதனை எதிர்த்து தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன, அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது, நாடாளுமன்றத்திலும் திமுக தரப்பில் இது சார்ந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. 2013 சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 2008 உச்ச நீதிமன்றத்துக்கு போனது ஜெயலலிதா. நான் கேட்கறது 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது கலைஞர் மேற்கொண்ட சட்டபூர்வ நடவடிக்கைகள் என்னென்ன? நீங்க பட்டியல் எடுங்க, எனக்கு சொல்லுங்க. இதை பற்றி பேச முடியுமா? டிஎம்கே சட்டபூர்வ நடவடிக்கை நான் கேட்கிறேன். உச்ச நீதிமன்றத்துல போய் டிஃபீட் கூட ஆகட்டும், அது வேற விஷயம். ஆனா முயற்சி எடுத்திருக்கணும்ல. 74 அப்ப நீங்க தானே முதல்வராக இருந்தீங்க. ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருந்த காலத்துல முதல்வராக இருந்தவர் கலைஞர். அன்னைக்கு அவர் கலைஞர் முதல்வராக இருந்தப்போ அன்னைக்கு இருந்த பொறுப்பெல்லாம் தட்டி கழிச்சுட்டு இன்னைக்கு இதை ரைஸ் பண்றப்போ எலெக்ஷனுக்காகவே இருக்கட்டும். எலெக்ஷனுக்காக எதுவும் காட்டக்கூடாதா? எலெக்ஷனுக்காகவே இருக்கட்டும். ஆனால் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதுதான் கேள்வி. சரி, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும், தேர்தலுக்காக வென்றாலும் அதற்கான பதிலை அளிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல சீனிவாசன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். முதலமைச்சர் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை திசை திருப்புவதற்காக கையில் எடுக்கிறாங்க, ஆனா தமிழ்நாடு மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த உங்களுடைய பார்வை? கச்சத்தீவு ஒரு சர்ச்சை கிட்டத்தட்ட அந்த 1974 உடன்படிக்கை போட்டதுக்கு பிறகு இருக்கு. அதனால அது இப்போ ஈவன் அந்த நேற்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஆர்டிஐ மூலமாக போட்டதுல கூட அந்த சர்ச்சையினுடைய அந்த பின்னணி பற்றி விளக்கமாக இருக்கிறது. அது எந்த இதுல
எந்த காரணங்களுக்காக எந்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம அந்த உடன்படிக்கையை கையெழுத்துப்பட வேண்டியிருக்கின்றது. அதனால இதுல வந்து இன்ஃபேக்ட் இனியவே நான் என்ன சொல்வேன்னா, அவர் அதாவது ஒரு சிஎம் சொன்னது அவங்களுக்குள்ள இருக்கிற சிஎம் பிஜேபி அவங்களுக்குள்ள இருக்கு. பட் ஆனா அந்த நேற்றைக்கு வெளியில வந்த ஆவணங்களின் மூலமாக இந்த சர்ச்சையை பற்றி இன்னும் தெளிவு மக்களிடம் வரும். அதற்கு நம்ம அவருக்கு வேணா அண்ணாமலைக்கு இது பண்ணலாம். அதுல வந்து ஆக்சுவலி அந்த ஆவணங்களை படிச்சீங்கன்னா அந்த அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு அது ஆதரவாக இருக்கிறதா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல முடியும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமகிருஷ்ணன்.